வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அஸ்தம்பட்டி டு கண்ணங்குறிச்சி போற ரோட்ல நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம். உணவு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம மக்கள் விரும்புறது எல்லாமே பாரம்பரியம் தான். உட்காந்து சாப்பிட்ற அந்த இலையில இருந்து நம்ம எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம இலை எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறிதான். அப்போ அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல நம்மளோட பாரம்பரியம் படி பாக்கு மட்டை பயன்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கொடுப்போம். அதை நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். அப்படி பாக்கு மட்டை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம எல்லா நிறுவனத்தை பத்தி பார்க்க போலாம். வணக்கம் ராகா டிவி மக்களே, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் ஹரிஷ்மிதா. எல்லாருமே வந்துட்டு தினம் தினம் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டே கண்டிப்பா இருக்கும். அது சமீப காலமா பாத்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப அதிகமாவே பயன்படுத்திட்டே இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது நம்ம வாழையில வந்து நம்ம விருந்து மாதிரி நம்ம சாப்பிடுவோம். நாள் போக 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 வாழை இலை வந்து நம்ம கீழே உட்காந்து சாப்பிடும்போது நம்ம நின்றுட்டு சாப்பிடணுமே, இல்ல டேபிள் உட்காந்து சாப்பிடணுமே அப்படிங்கிறப்போ வாழை இலை வந்து நின்றுட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. அப்போ நம்ம ஆரம்பிச்சதான் வந்து பாக்கு மட்டையில நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பாடு போட்டு விருந்து மாதிரி நம்ம சாப்பிட்டு இருந்தோம். நாள் போக போக நம்ம டெக்னாலஜி வளரும் போது நம்ம இன்னும் அட்வான்ஸா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுல முக்கியமான நபரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போலாம். நம்ம சேலம்ல கண்ணங்குறிச்சியில ஒரு பாக்கு மட்டை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம்ல இருக்கிற ஒரு மேனேஜரை நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க என்னென்ன பிசினஸ், இந்த பிசினஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட சர்வீஸ் என்னது, இதனால நம்ம சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட். ஏன் சொசைட்டி பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு பிளாஸ்டிக் நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வரும்போது இந்த பிசினஸ் வந்து நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. சோ அந்த ரீச் ஆன பிசினஸ் பத்தி நம்மளோட நிறுவனமோட மேனேஜர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சார் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட நேம் வெங்கடேஷ் ஃப்ரம் ஜெயராம் இண்டஸ்ட்ரியோட மேனேஜர், சீனியர் மேனேஜர் பேசுகிறேன். ஸோ நம்ம கம்பெனி வந்து சேலத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பாக்குமட்டை தட்டு தயாரிக்கிற மிஷின் வந்து இயந்திரத்தை தயாரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எத்தனை வருஷமா ஆரம்பிச்சிருக்கீங்க? எப்போ ஆரம்பிச்சது சார் இது? நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ 8 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு மேடம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு சூஸ் பண்ண காரணம் என்ன சார்? காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் நாங்களும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். ஆக்சுவலா நான் வந்து பிஇ படிச்ச கிராஜுவேட்டடு. ஸோ நாங்களும் வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தவங்க தான். அங்க வந்து நான் பார்த்த பிசினஸ் மேன்ல ஒருத்தர் வந்து பாக்கு மட்டை மிஷின் பண்ணிட்டு இருந்தாரு. அது மூலியமா நம்ம ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் ஆரம்பத்துல நானும் மிஷின் போட்டு தட்டு அடிச்சுட்டு இருந்தது தான். அடிச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த டெவலப்மெண்ட் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது. ஆரம்பத்தில் நாங்கள் பிளேட் தயாரிச்சு நாங்கள் வந்து லோக்கல் எல்லாமே செல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவைகள் அதிகம் நாங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம். ஸோ தட்டோட தேவைகள் அதிகம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையுமே பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வாழை இலை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வாங்குறாங்க. கல்யாண வீட்டை தவிர வேற எங்கேயுமே வாழை இலை எடுத்துட்டு போய் சாப்பிட முடியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்கு மட்டை பிளேட் தான் எல்லா இடத்துலயும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ ஒரு பஸ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஸ்ல போய் இலை போட்டு சாப்பிட முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல பிளேட் இருந்ததா வெரைட்டி சாப்பாடு சாப்பிட்டு அவங்க ஈஸியா வந்து அதை இது தூக்கி போட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதோட தேவைகள் அதிகமாக ஆகத்தான் நாங்க வந்து சொந்தமா மிஷின் தயாரிக்க ஆரம்பிச்சு இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சார் உங்களுக்கு இப்ப இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க வந்து எப்படி எடுத்துட்டு வரீங்க சார்? இங்க எடுத்துட்டு வந்துட்டு அதை நீங்க செய்யறீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இந்த ரா மெட்டீரியல் வந்து இருக்க ஆரம்பிச்சோம். இப்ப வந்து நாங்க நிறைய கஸ்டமருக்கு நாங்க சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால, சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப எங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கர்நாடகால இருந்து எடுத்துக்கிறோம் டைரக்டா.
சார் இப்போ நீங்க வந்துட்டு பிளேட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க பண்றீங்களா இல்ல மெஷின்ஸுமே கூட நீங்க கொடுக்குறீங்களா சார்? இல்ல அதுதான் ஆரம்பத்துல சொன்னதுதான். நம்ம ஒரு காலத்துல நம்ம பிளேட் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு இதுக்குண்டான மிஷின் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மூலியமா கஸ்டமர் வந்து பலனடைவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு மாதாந்தோறும் ஒரு வருமான வரத்துக்கு உண்டான அத்தனை சப்போர்ட்டுகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா இப்ப நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இப்ப ஜெனரேஷன் மாற மாற வை நாட் ஸ்டார்ட் அப், நம்மளே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஆசைக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து லிமிடெட் பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட முதலீடு போடுறதுக்கு பெரிய அமௌண்ட் இல்ல. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து நம்ம கிட்ட மிஷின்ஸ் என்ன ரேட்ல இருக்கு சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்கும் பட்சத்தில் இப்ப எல்லாருமே இது ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா எல்லாருமே ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நாங்க என்ன மெயினா பண்ணி கொடுக்குறோம்னாக்க மெயினா கவர்மெண்ட் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப மிஷினோட ரேட் பர்டிகுலரா இப்ப ஒரு ரேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரால எடுக்க முடியும். சரிங்களா? சில மக்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேட் அதிகமா இருக்குன்னு அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் மூலியமா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது மூலியமா கஸ்டமர் அத்தனை பேருக்கு நாங்க லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து 25% மானியத்தோட லோன் வசதியும் பண்ணி தராங்க. இது மூலியமா எல்லாருமே தொழில் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? 10,000 ரூபாய் முதலீடு மூலியமா அத்தனை பேரும் தொழில் பண்ணலாம். ஓகே சார். இப்போ இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா அந்த பாக்கமட்ட பிளேட் பிசினஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது எல்லாருக்குமே வந்துட்டு இது ஏன் நம்ம பண்ணணும், ஏன்னா இது வந்துட்டு இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ண உடனே இந்த பிசினஸ் வந்து நல்லா ரீச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதையே நம்ம பண்ணக்கூடாதுன்னு மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது இதுக்கு எவ்வளவு முதலீடு போடுறது அப்படின்னு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இது மினிமம் எவ்வளவுல இருந்து போட ஆரம்பிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் சார்? மேடம் அதாவதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் போனாலும் 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம கம்பெனி மூலிமா நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னாக்க இதுக்கு அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே 3 to 4 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ இது இருந்தாலே தாராளமாக நீங்கள் ஒரு நியூ என்டர்பிரினராக உருவாகலாம். சரிங்களா? இல்லை சார் என்னால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோட பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்ல லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா? மத்திய அரசுக்கும் மாநில அரசும் 25 to 35% மானியத்தோட லோன் வசதி பண்ணி கொடுக்குறீங்க. அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இவங்க சலுகைகள் மூலிமா நம்மளுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கறதுனால இந்த 3 to 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க மினிமம் இந்த லோன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அது மூலியமா மிஷின் எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான அத்தனை சப்போர்ட்டுகளும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஹெல்ப்பும் நாங்களே பண்ணி தரோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நிறைய மிஷின்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு மிஷினுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் இருக்கும், சைடிஷ்க்கு ஒரு பிளேட் இருக்கும், ஊருக்கு ஒரு பிளேட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப் இருக்கும். எனக்கு சின்னதாக இப்போ கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி பிளேட். ஸோ ஒரே மிஷினில் அத்தனை டைப்ஸ் ஆஃப் பிளேட்டுமே நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா மிஷினோட இது மினிமம் பார்த்தீங்கன்னா 7 டை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இதுல மாடல் பார்த்தீங்கன்னா 7 மாடல் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இது டொமஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி எக்ஸ்போர்ட் கேட்டகரி ஒன்று இருக்கு. எக்ஸ்போர்ட்ல மாடல் 100 மாடலுக்கு மேல இருக்கு. சரிங்களா? நம்ம இதுதான் வேணும் இது வேணாம்லாம் சொல்ல முடியாது. நீங்க என்ன டைப்ஸ் ஆஃப் மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடலை நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டிஃபன் பாக்ஸ் வேணும்னா டிஃபன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பிரியாணி பாக்ஸஸ் வேணும் எனக்கு, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு எனக்கு ஆர்டர் தேவைப்படுது, எனக்கு பிரியாணி பாக்ஸஸ் வேணும்னா நான் பிரியாணி பாக்ஸஸ் பண்ணி தரேன். 1 kg இருக்கிற மாதிரி பிரியாணி பாக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மிஷினரி ஒண்ணுதான், நம்ம ஃபிட் பண்ற டைஸ் மட்டும் தான் வெவ்வேறு. ஓகே ஓகே. ஸோ என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கு சார் நம்ம கிட்ட? ஏன்னா இப்போ நீங்க பிரியாணிக்கு செய்யறப்போ இப்போ யூஸ்வலா நம்ம மக்கள் பார்க்கறது எல்லாமே பிளேட் தான். இப்போ ஒரு பாக்ஸ் கான்செப்ட் இருக்குங்கிறப்போ அதுல வேற என்னென்ன இன்னும் டைப் இருக்கு சார்? எல்லாமே இருக்கு மேடம். டீ டம்ளர் இருக்கு, ஜூஸ் டம்ளர் இருக்கு, ஸ்பூன், நைஃப், ஃபோர்க் எல்லாமே இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ, உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது நீங்க கேக்குறீங்களோ அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இப்ப நீங்க என்கிட்ட மிஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப நீங்க என்கிட்ட பைபேக் மூலியமா நீங்க வர மாதிரி இருந்தால் நாங்க ஒரு மாடல் கொடுக்குறோம். அந்த மாடல் நீங்க பண்ணி கொடுக்கும்போது மந்த்லி ஆனா நீங்க அந்த பிளேட் நீங்க கொடுக்குறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். பட் உங்களுக்கே மார்க்கெட்டிங்ல ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு இவ்வளவு பிளேட் இருக்கு, எனக்கு ஆர்டர்
ஆர்டர் இருக்கு பட் எனக்கு மிஷின் மட்டும் தான் இல்லைங்கும் போது நீங்க நம்ம கிட்ட மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உங்களுக்கு என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் நாங்க பண்ணி கொடுத்துறோம். நீங்க டைரக்டா சேல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்களா இப்போ நீங்களே கூட பிளேட்ஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான் வந்து ஒரு பாக்ஸோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ அந்த மாதிரி டையிங்கோட நான் ஒரு மிஷின் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்போ எவ்வளோ நான் கொடுக்கலாம், ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க அக்செப்டும் பண்ணிப்பீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம். எனக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன், நீங்க வித்துக்கோங்க, அது ஒன்று அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லயும் சில பேர் இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்றவங்களும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களோட கான்செப்ட் என்னன்னா முதல்ல நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே பிசினஸ் பண்ணணும். சரிங்களா? ஆசை இருந்தால் மட்டும் போதும். அதாவது சேல்ஸ் பண்ணணும், நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும்ன்ற எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. ஆசை இருக்கா வாங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டுகளும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? நீங்க மார்க்கெட்டிங் பண்ணவே வேண்டாம். ஓகே. நான் மிஷின் கொடுக்குறேன், நீங்க வேலை செய்யுங்க. வேலை ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுங்க. ஒர்க்க மட்டும் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஒர்க்க பண்ணி கொடுங்க. அதுக்குண்டான பிளேட்ஸ் நாங்க வந்து எடுத்துக்கிறோம். இதுக்குண்டான இன்கம் நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வெளியில சேல் பண்ணணும்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நான் உங்களை பண்ண வேணாம்னு சொல்லல. சரிங்களா? சோ எல்லாருமே பண்ணுன்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்க மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மார்க்கெட்டிங் என்ற ஒரு விஷயமே கிடையாது. சோ இப்போ நாங்க வந்து உங்ககிட்டயும் கொடுக்கலாம், சைடுல எங்க கிட்டே வந்து கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்னா அதை நாங்களும் கூட அந்த பிளேட் சேல் பண்ணிக்கலாம். பண்ணுங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். நீங்க வெளியில முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் பண்ணுங்க. மாசம் ஒரு 50,000 பிளேட் நீங்க தயாரிக்கிறீங்க, ஒரு 20-30,000 பிளேட் வெளியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 20,000 பிளேட் நின்றுச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க வந்து எடுத்துட்டு போயிடுறோம். சூப்பர். சரிங்களா? நம்ம கிட்ட மிஷின் வாங்குற கஸ்டமர் நீங்க. சரிங்களா? ஒண்ணு உங்களுக்கு பிளேட் வெளியில சேல் ஆகணும், இல்ல நம்ம கிட்ட வரணும். உங்க இடத்துல தங்கி லாஸ் ஆயிடக்கூடாது. ஓகே. சோ இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து உங்ககிட்டயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி காம்பன்சேட் பண்ணுங்க? இப்போ நானும் ஒரு கஸ்டமர் வச்சுக்கோ, உங்ககிட்ட நான் மிஷின்ஸ் வாங்கி பிளேட் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இப்போ உங்க கிளைண்ட்ஸ் வந்து பிளேட் கொடுக்குறாங்க, அதை எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ணீங்க? ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க போதுன்னு ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா? அதாவது மேடம், எனக்கு வந்து நீங்க முதல் கஸ்டமரும் கிடையாது, கடைசி கஸ்டமரும் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்க என்கிட்ட வந்து மிஷின் வாங்குறீங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஒரு 100 பேர் வந்து எங்ககிட்ட வாங்கலாம். ஸோ இப்போ ஒரு 200 பேர் வந்து வாங்கலாம். சரிங்களா? அவங்க கிட்ட நான் பிளேட் பைபேக் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பிளேட்டு வந்து டிமாண்ட் இதோட முடிஞ்சது அப்படின்னு நான் விட்டுற மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நாளைக்கு இன்னும் 100 கஸ்டமர் வந்தா கூட நான் ஆர்டர் எடுக்க வேண்டிய இடத்துல இன்னும் அதிகப்படுத்துவேனே தவிர உங்ககிட்ட இருந்து வாங்கறத ஸ்டாப் பண்ண மாட்டோம். சூப்பர். ஓகே. சரிங்களா? ஏன்னா இப்ப நீங்க என்கிட்ட மிஷின் வாங்குறீங்கன்னா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 90% என்ன நம்பி தான் வாங்குறீங்க. சரிங்களா? நேர்ல கம்பெனி வந்து பாக்குறீங்க, என்கிட்ட பேசுறீங்க, என்ன நம்பி தான் வாங்குறீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நடுவுல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பிசினஸ் டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். கண்டிப்பா. சரிங்களா? இந்த பொறுப்புணர்ச்சி உங்களை விட எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சோ நீங்க வந்து பிளேட் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் என்கிட்ட கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால இல்லைங்களா, கொரோனாக்கு முன்னாடியே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொரோனா டைம்லயே வந்து நாங்க பிளேட் வாங்கிட்டு தான் இருந்தோம். கொரோனால எல்லாருக்கும் பிசினஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல கூட நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னாக்க கஸ்டமர் கிட்ட இருந்து பிளேட் வாங்கிட்டோம். சரிங்களா? பட் நாங்க சேல் பண்ணதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஆயிடுச்சு. எங்க கம்பெனில ஸ்டாக் வச்சிருந்து நாங்க வெளியில சேல் பண்ணோம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நாங்க வெளியே சேல் பண்ணோம். சோ எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீங்க பிளேட் நீங்க கொடுக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட இருந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். சரிங்களா? எங்களுக்கு இன்னும் அதிக ஆர்டர் தான் நாங்க எடுக்க ஆரம்பிப்பேன் தவிர சார் இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மிஷின்ஸ் எடுத்துட்டு போய் எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தா இந்த மிஷின்ஸ் கரெக்டா இருக்கும் சார்? ஏன்னா அவங்க வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் எதிர்பார்ப்பாங்க, 200, ஏன்னா எனக்கு இன்னும் சின்னதா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மிஷின்ஸ் வச்சு அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்பேஸ், அந்த ஏரியா எவ்வளவு இருந்தா ஓகே சார்? மேடம், அதாவது காமனாவே வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து வீட்டிலேயே வச்சு பண்ணலாம். சரிங்களா? நம்மளுக்கு தேவையானது 800 சதுர அடி இடம் வேணும். 800 சதுர அடி இடம் வேணும். வீட்டுலனா நான் வந்து மாடியில வச்சு பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்ப வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டல்ல போவாங்க. ரெண்டல்ல போகும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் ரெண்டல் வருதுன்னா சொந்த இடத்துல பண்ணோம்னா அந்த ரெண்டல் மிச்சம் தான். சரிங்களா? சோ வீட்டுல மாடி இருந்ததுன்னா மாடியிலே சின்னதா ஒரு ஷெட் போட்டு நீங்க அங்கே தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முடியாத பட்சத்தில் வெளியே பக்கத்துல இடம் இருந்தாலும் நீங்க அங்க நீங்க பண்ணிக்கலாம். நீங்க சோ 800 சதுர அடி இடம் இருந்தா நீங்க தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிஷினரி, ரா மெட்டீரியல், லீஃப் எல்லாமே டோட்டலா அந்த இடத்துல நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்துட்டு இப்ப சேலம் மக்களுக்கு இந்த இடம் வந்துட்டு இது வந்து எங்களுக்கு பக்கமா இருக்கு, நாங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா இதுவே வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சோர்ஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா தான் அந்த சப்சிடி லோன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது சேலத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்கல, என்டையர்லி தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மிஷின் பர்ச்சேஸ் பண்ற அத்தனை கஸ்டமர்கிட்டும் நாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமாவே அவங்களுக்கு லீஃப் நாங்க கொடுத்துறோம். அவங்க ரெடி பண்ற பிளேட்டையும் நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது என்டையர்லி தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதை தாண்டி சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கும்.
ஓகே சூப்பர் சார். ஸோ இப்போ பிளேட்ஸ் வந்துட்டு நீங்க எக்ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பண்றீங்க? அந்த கொஸ்டின்ஸ் கேட்கட்டுங்களா? கேளுங்க. ஓகே, நீங்க அந்த பிளேட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்களா சார்? அந்த 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 டீல்ஸும் இருக்குங்களா? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா, ஏன்னா இப்போ எங்களுக்கு மாசம் 10 லட்சம் பிளேட் வந்து டிமாண்ட் இருக்கு. சரிங்களா, அப்படி இருக்கும்போது நான் வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லோக்கல் மார்க்கெட்டை மட்டுமே நம்பி நாங்க இல்ல. சரிங்களா, நாங்க வெளி கண்ட்ரிக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா, அப்ராடு, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே, சோ அதனால தான் நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட கேட்டேன், நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நீங்க எடுப்பீங்களா? நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க இல்லைங்களா, எனக்கு இன்னும் 200 கஸ்டமர் வந்தாலும் நான் இருக்க ரெடியா இருக்கேன். ஏன்னா பிளேட் மக்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. சரிங்களா, இங்கதான் மரம் இருக்குமே தவிர நார்த் இந்தியன் சைட்ல மரம் இல்லைங்க. சரிங்களா, நம்ம இங்க இருக்க கொடுக்கக்கூடிய பிளேட்டை நம்பி தான் அவங்க வந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க. சோ டிமாண்ட் எப்பயுமே இருக்கு. சோ அதனால நீங்க எப்படி கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம். கண்டிப்பா. ஓகே, ஓகே. டிரான்ஸ்போர்ட் நானே வந்து பண்ணி கொடுத்தறேன். ஓகே, ஓகே. அதான் சொன்னீங்க. அதுதான் நான் வீடியோல சொன்னதுதான். ஆசை இருந்தால் போதும். சரிங்களா, வேலை செய்ய ரெடியா இருந்தீங்கன்னா அத்தனை சப்போர்ட் நாங்க பண்ணி தரோம். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் இது நான் முதலீடு போட்டு நான் வாங்கின பிறகு மந்த்லி எனக்கு எவ்வளோ வருங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தோராயமாக உங்களுக்கு தெரியும், ஆனால் இன்னும் டீட்டெயிலாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் தெரியாது. ஸோ இந்த மந்த்லி இதுலேருந்து எவ்வளோ இன்கம் எடுக்கலாம் சார்? அதை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா டீட்டெயிலாக அவங்களுக்கு இன்னும் புரியும். கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொழில் பண்ண சொல்லி நான் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த தொழில் மூலிமா வந்து உங்களுக்கு மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேலை செய்யறது மூலிமா தான் உங்களுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும். நான் வந்து ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன், கை காமிக்கிறேன். பட் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வருமானம் வரும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 600லேருந்து 700 மட்டைகள் அடிக்கணும். பாக்கு மட்டைகள் அடிக்கும் பட்சத்தில் அதில் ஒரு நாளைக்கு உங்களோட செலவுகள் எல்லாம் போக 1500 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். சரிங்களா, அந்த 1500 ரூபாங்கிறது உங்களோட மட்ட காசு, கரண்ட் பில்லு, லேபர் காஸ்ட் எல்லாம் போக 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம். மாச கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா மினிமம் 40,000 நீங்க எடுக்கலாம். சார் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எவ்வளவு சப்ளை ஆகும், எவ்வளவு தேவைப்படும், அதே அதுவும் யோசிப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரெண்டல் எடுக்கிறாங்க இல்ல வீட்லயே வைக்கிறாங்க, ஆனா இது வந்து கமர்ஷியல் கரண்ட்டுக்கு செட் ஆகுமா இல்ல வீட்டுல டொமஸ்டிக் செட் ஆகுமா, இது என்ன மாதிரி சப்ளை இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி சப்ளை இதுக்கு தேவைப்படும் மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 phase லைன் கொடுக்குறாங்க. நம்மளோட மிஷினும் 3 phase லைன் இருந்தா மட்டும் தான் ரன் பண்ணிக்க முடியும். சரிங்களா, 3 phaseல 7 HP நம்ம லோடு வாங்கணும். சரிங்களா, அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் கம்பெனி சைட்ல இருந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா, நீங்க கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி நீங்க 3 phase லைன் மட்டும் நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 phaseல 7 HP இருக்கும் பட்சத்தில் நம்ம தாராளமா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாயில இருந்து 7500 ரூபாய் கரண்ட் சார்ஜஸ் வரும். இது கமர்ஷியலுங்கிறதுனால 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு கரண்ட் பில் வரும். ஆமா ஆமா. ஸோ 2 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு 15000 ரூபாய்க்குள்ள வரும். பட் உங்களுக்கு நான் சொன்ன இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லீஃப் காஸ்ட், கரண்ட் பில்லு, லேபர் காஸ்ட் எல்லாம் போக தான் அந்த 40,000 இன்கம் நான் சொன்னது. ஓகே, ஸோ அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதை தாண்டி நம்மளால சம்பாதிக்க முடியாது, தாண்டி சம்பாதிக்கலாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம யூடியூப்ல பாத்தீங்க இல்ல எந்த சோஷியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்கு மட்ட பிசினஸ் கட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது ஏன் டெவலப் ஆயிடுச்சு நல்லாவே. ஸோ அது இனிமேல் வந்து பிளாஸ்டிக் நோ அப்படின்னு சொன்ன பிறகு ஆல்டர்னேட்டிவா நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மேனுஃபேக்சர்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க சார்? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அதுல நம்ம எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும்? அதாவதுங்க, நாங்க பர்டிகுலரா நாங்க என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்னா, கஸ்டமருக்கு பைபேக்ன்ற ஒரு விஷயத்த நாங்க உள்ள கொண்டு வரோம். சரிங்களா, பைபேக்ன்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து நீங்க ஆசை மட்டும் இருந்தால் போதுங்க, தொழில் பண்ற அத்தனை வாய்ப்புகளும் நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். மாதம் இவ்வளவு வருமானம் வரும் நாங்க சொல்லிடுறோம். இது மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் நாங்களே வந்து சப்ளை பண்ணிடுறோம். இல்ல நீங்க ரெடி பண்ற பிளேட்டுகளும் நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே கம்பெனி டிரான்ஸ்போர்ட் மூலியமா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த பைபேக் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நாங்க 5 வருஷத்துக்கு நாங்க கொடுத்துறோம். ரெண்டாவது சர்வீஸ் உங்களுக்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துறோம். 1 இயர் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்கு. சர்வீஸ் லைஃப் டைம் கொடுத்துறோம். 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் நாங்க கொடுத்துறோம். அப்ப நாங்க மெஷின் வாங்கினா மட்டும் போதும், மத்த நாங்க எந்த கஷ்டமும் நாங்க பட தேவையில்ல, ஒரு கிளைண்ட் எதுவுமே பட தேவை, எங்க எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகே சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பிளேட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கு, அது வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பிளேட்ஸோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மி. அப்படிங்கிறப்போ ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணி இது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வரும். ஸோ அதுக்கு பார்க்க மாட்ட பிசினஸ் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் சார்? கண்டிப்பா
கண்டிப்பா. இப்போ வந்து தொழில் பண்ற ஆசைப்படுற அத்தனை பேருக்குமே நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இப்போ நீங்க வந்து பாக்குமட்ட தொழில் பண்றதை விட ஏன் நம்ம பேப்பர் பிளேட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ பாக்கு மட்டைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1500 பிளேட் நம்ம ரெடி பண்ண போறோம். பேப்பர் பிளேட் அதே மாதிரி நம்ம தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருக்குமே வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும், நம்ம கடையில போய் பாக்கு மட்டை பிளேட்டு வாங்கியிருக்கோம், பேப்பர் பிளேட் வாங்கியிருக்கோம். பேப்பர் பிளேட் வாங்கும்போது பேப்பர் பிளேட் பண்டலா கொடுப்பாங்க. சரிங்களா? அதுல 35 பீஸ் 40 பீஸ் 50 பீஸ் இருக்கும். அந்த 50 பீஸ் சேர்ந்து உங்களுக்கு 30 ரூபாய் 25 ரூபான்னு வரும். சரிங்களா? இதுவே பாக்கு மட்டை பிளேட் எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா பீஸ் கணக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு பிளேட் 2 பிளேட் 3 பிளேட்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேட் இந்த ரேட்னு சொல்லுவாங்க. பேப்பர் பிளேட் அப்படி கிடையாது, பண்டலா வச்சு இந்த ரேட்னு சொல்லிடுவாங்க. இது பீஸ் கணக்குங்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்கும் போது உங்களுக்கு இன்கம் வைஸ் அதிகமாகும். சோ உங்களுக்கு வந்து பேப்பர் பிளேட்ல ஒரு மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா பாக்கு மட்டை பிளேட்ல 2 மடங்கு சம்பாதிக்கலாம். சோ அதுதான் இதுக்கும் பாக்கு மட்டைக்கும் பேப்பர் பிளேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சார் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஸ்பேஸ் ரெடியா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி அவங்க சப்ளைல ரெடியா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மிஷின் வாங்கிட்டு வேற என்ன எலிமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்தா இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு என்னென்ன சார்? அதாவது மேடம், மிஷின் வந்து அவங்களுக்கு வாங்கிட்டாங்கனாக்க மேற்படி அவங்களுக்கு தேவையான 2 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்னு கரண்ட் வசதி, 2வது தண்ணி வசதி. இது 2 இருந்தாலே போதும். தாராளமா அவங்க எங்க வேணாலும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிளஸ் வந்து ஒரு சின்ன தொட்டி இருந்தா போதும். சரிங்களா? இது மட்டும் இருந்தா அவங்க எங்க வேணாலும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த வாட்டர் கெபாசிட்டி எவ்வளவு இருந்தா அது கரெக்ட்டா இருக்கும் சார்? உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 10 குடம். சரிங்களா? வாட்டர் என்ன வாட்டர் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? நல்ல தண்ணி, போர் தண்ணி எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 10 குடம் இருக்கணும். சரிங்களா? இது தாராளமா சார். சோ அந்த 10 குடம் கெபாசிட்டி அந்த வாட்டர் வந்துட்டு ஒரு நாளைக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது அந்த இதுவா? இல்ல, அது வந்து காலையில ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஈவினிங் வந்து அவங்க ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது அவங்க அவுட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? காலையில வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும். டெய்லி தண்ணி வந்து அவங்க மாத்தணும். சோ இப்போ நீங்க வந்து உங்களோட மெஷின்ஸ் எல்லாமே நீங்க வந்து மத்த ஊருக்குமே நீங்க வந்து சப்ளை பண்றீங்க, அது டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அதுக்கு சொன்னீங்க. இப்போ ஊருக்கு உள்ளார இப்போ இன்டீரியரா ரூரல் ஏரியால வந்துட்டு சில பேருக்கு எனக்கு இந்த பிசினஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜோன்ல இந்த பிசினஸ் இருக்காது. சோ அவங்க அதை ரீச் பண்ணலாம், நம்ம அது பண்ணி நம்ம இன்னும் நம்ம சக்சஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். சோ அவங்க எப்படி இந்த பிசினஸ் பண்ணலாம் சார்? இப்போ மிஷின்ஸ் அவங்க எடுத்துட்டு போறாங்க, அது எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம்? ஏன்னா அது ரூரலா இருக்கும், மார்க்கெட்டிங் பண்றவங்க அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கும். அவங்க எப்படி இந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த மக்களுக்கு தெரிஞ்ச டீடைலா நல்லா இருக்கும். இல்ல, இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்ன்ற எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். இப்ப சென்னையில பண்றவங்களுக்கு வெளியில வந்தா ஃபுல்லா மார்க்கெட்டிங் இருக்கு, வெளியில நல்லா சேல் பண்ணிடுவாங்க. இப்ப உள்ள இன்டீரியரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட மிஷின் வாங்கினா மட்டும் போதும். சரிங்களா? 2வது ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வியிலே இருக்கு, அந்த இடத்துல மிஷின் வாங்கினாங்கன்னா எல்லாருக்கும் புதுசா இருக்கும், யாரும் பண்ணாத ஒரு தொழில் அவர் பண்றாரு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்க இருக்கிற மக்கள் அவங்க கிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? 2வது நம்ம பைபேக்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனால நம்மளும் எடுத்துக்கிறோம். அவரோட பிசினஸ் யாருமே இல்லாத இடத்துல பண்றதுனால அவங்களுக்கு நல்ல மூவிங் நல்லா இருக்கும். சரிங்களா? இது யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்னால ஒரு ஏரியால 10 பேர் பண்ணாலும் மூவிங் நல்லா தான் மேடம் இருக்கும். பட் இவர் முதல்ல பண்றதுனால இவருக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் தான் அதிகமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்டீரியர்ல பண்றவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். காம்படிஷன் கம்மி. 2வது மூவிங் மார்க்கெட்டிங் அதிகமா இருக்கும், இது சேல்ஸ் அதிகமா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேலம் கண்ணங்குறிச்சி ஏரியாவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இண்டஸ்ட்ரி, எல்லாருக்குமே தெரிஞ்சுது. உங்களுக்கு வேற எங்க பிரான்ச்சஸ் இருக்கா சார்? மேடம், நம்மளோட பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, பிளஸ் சென்னையில இருக்கு. சரிங்களா? இதை தாண்டி நம்ம ஹெட் ஆபீஸ் வந்து சேலம் தான். சேலம். சோ இது வந்து நம்ம ஹெட் ஆபீஸ். ஓகே. சோ கோயம்புத்தூர் அண்ட் சென்னை இந்த இடத்துலயுமே சோ அந்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிறவங்க டைரக்டா அங்க கூட ரீச் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப சென்னையில இருந்து என்ன கான்டாக்ட் பண்றவங்க சேலம் வர முடியல, 8 hours டிராவல் பண்ணி என்னால வர முடியல, பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க டைரக்டா சென்னை பிரான்ச் போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் கோயம்புத்தூர்ல பக்கமா நியரஸ்ட் இருக்கவங்க அங்க கோயம்புத்தூர் பிரான்ச்ல பாத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ மெஷின்ஸ்னாலே வந்துட்டு இந்த நம்பர் தான், இந்த குறிப்பிட்ட ஜெண்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சில பேர் இருக்குது. மெஷினால அது ஆண்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது எந்த மாதிரி ஆட்களுக்கு இது கண்டிப்பா இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த ஜெண்டர் தான் அப்படிலாம் இல்ல, யாராலும் யூஸ் பண்ணலாமா, இல்ல இந்த குறிப்பிட்ட ஜெண்டர் தான் யூஸ் பண்ணா தான் கரெக்டா இருக்குமா? இல்ல மேடம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்து ஈஸியா மேக்கிங் பண்ற மாதிரி, ஈஸியா ஒர்க் பண்ற மாதிரி நாங்க மேக்கிங் பண்ணியிருக்கோம். ஓகே. சரிங்களா? இது வந்து ஜென்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு இல்ல, லேடிஸ் ஒர்க் பண்ணலாம், வீட்டுல பெரியவங்க ஒர்க் பண்ணலாம்.
ஸோ எங்ககிட்ட மிஷின் வாங்குற அத்தனை கஸ்டமருமே வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இருக்கவங்க வீட்டில் ரிட்டையர்டு பர்சன் ஒர்க் பண்றாங்க, லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ட்ஸ் வந்து இப்போ ஒர்க்குக்கு போயிடுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய லேடிஸ் வந்துட்டு அவங்களே சொந்தமா ஏதாவது பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். அப்போ லேடிஸ் மிஷின் பக்கம் போகணும் அப்படின்னா போலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சு. கண்டிப்பா இது நீங்க கேட்கலாம், நானே சொல்லியிருப்பேன். பட் இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ லேடிஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு வேலைக்கு போறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஜாபுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதிகபட்சம் சேலரி ஒரு 15,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அவங்களுக்கு டைமிங் இருக்கும். காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையில அவசர அவசரமா கிளம்பி 9 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும், ஆஃபீஸ் போகணும், ப்ளஸ் ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு வரணும், ப்ளஸ் இதுக்கு நடுவில் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், சமையல் வேலை எல்லாமே இருக்கு. பட் இந்த தொழில் பண்ற மூலியமா முதல்ல வெளியில போற வேலையே கிடையாது. முதல்ல அவங்களோட வீட்லயே அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்ணலாம். ஓகே, சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஈவினிங் வந்து அவங்க பார்த்து ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஒர்க்கு அவங்க பார்த்துக்கலாம், பர்சனல் ஒர்க் அவங்க பார்த்துக்கலாம். திரும்ப அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு முழுக்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லும்போது எனக்கு நிஜமாவே ஆசை வந்துருச்சு. இது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல, பண்ணாது எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல. இப்போ எப்படின்னா நீங்க வாங்கினா மட்டும் போதும் எல்லாமே நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா எனக்கு பர்சனலாவே ஆசை வந்துச்சு, இந்த மிஷின் நம்ம ஏன் வாங்கக்கூடாது, நம்ம ஏன் இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. இது என்னன்னா இது யார் வேணாலும் பண்ணலாங்கிறப்போ இது ஒரு ஈஸியான ஜாப் தான் போல, இதனால நல்ல இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிஜமா டெம்ப் பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களை மீட் பண்ணதுக்கு. அண்ட் இன்னும் என்னன்னா எங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் தான் இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற போய் கஷ்டப்படலாம், இந்த டைமுக்குள்ள கஷ்டப்பட்டு நல்ல இன்கம் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ உங்ககிட்டயே வாங்கிக்கலாம், உங்ககிட்டயே நாங்க மறுபடியும் சப்ளை பண்ணலாம், எல்லாமே எங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க பண்ணி கொடுக்குறப்போ எங்களுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு சார். உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்கு சார். கண்டிப்பா ஒரு கஸ்டமர் ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்லும் போது எனக்கு பர்சனலா அதான் ஃபீல் ஆச்சு. சார் இப்போ நம்ம பிளேட்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா, நாங்கள் வந்து நீங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த பிளேட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க அதோட பேமெண்ட்ஸ் வந்துட்டு அது கண்டிப்பா அதோட எங்களுக்கு எப்போ வரும் எப்படி வருங்கிற டவுட்ஸும் அது இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் சார். அதாவது மேடம், நீங்க வந்து எனக்கு பிளேட் நீங்க தயாரிச்சு நீங்க வச்சிட்டீங்கன்னா நாங்கள் மந்த்லி 2 times நாங்கள் வருவோம். 15 days ஒன்ஸ் வந்து உங்க இடத்துலயே வந்து நாங்கள் வந்து பிளேட் கலெக்ட் பண்ணிக்குவோம். பிளேட் கலெக்ட் பண்ணிட்டு எங்க கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி பிளேட் எல்லாமே எடுத்து நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான இது பிளேட் எல்லாமே கிளியர் ஆன உடனே இதுக்கு உண்டான பேமெண்ட் உங்களுக்கு நாங்க அக்கௌண்ட்ல பண்ணிடுவோம். ஓகே, அது எத்தனை நாளுக்குள்ள அந்த மாதிரி 3 நாள்ல உங்களுக்கு உண்டான பேமெண்ட் உங்களுக்கு வந்து. சோ 18 days ஒன்ஸ் எங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும் இல்லையா? அப்ப வந்து ஒரு 15 days ஒன்ஸ் நான் உங்களுக்கு பிளேட் எடுத்துட்டு போறேனாக்க நான் வந்து செக் பண்ணி ஒரு 2 daysல செக் பண்ணிட்டு 3வது நாள் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்ல பண்ணிடுவோம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா மந்த்லி 2 வாட்டி எங்களுக்கு பேமெண்ட் வரும். மந்த்லி 2 times உங்களுக்கு பேமெண்ட் வரும். இது வந்து மந்த்லி 2 times மட்டும் இல்ல, நீங்க 15,000 பிளேட் நீங்க ரெடி பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் கூப்பிட்டா கூட நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஓகே, சரிங்களா? மந்த்லி 3 times 4 times கூட நாங்க வர ரெடியா இருக்கோம். பட் எனக்கு வந்து நான் ஒன்ஸ் நான் வரேன்னா எனக்கு மினிமம் 15,000 பிளேட் 15,000 பிளேட் நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வரது கூட நாங்க ரெடியா இருக்கும். சரிங்களா சார்? இப்போ இந்த மிஷின்ஸ் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பிளேட்ஸ் எடுக்கலாம் சார் இந்த மிஷின்ல? அதுதான் சொன்னேன், ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரத்துல நீங்க 4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டா போதும். 20 மணி நேரம் நீங்க கண்டினியூஸா ரன் பண்ணலாம். சோ 10 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட், எகைன் 10 மணி நேரம் இன்னொரு ஷிஃப்ட்னு நீங்க 2 ஷிஃப்ட் ரன் பண்ணலாம். சோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்க மினிமம் 600 ல இருந்து 700 லீஃப் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுல 1500 பிளேட் நீங்க தயாரிக்கணும். சரிங்களா? சோ ஒரு நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு வந்துட்டு 1500 பிளேட்ஸ் எடுத்துடலாம் தாராளமா. ஓகே ஓகே. சோ இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்தது இல்ல சார்? இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட மிஷின் வாங்குற கஸ்டமர் கொடுத்த பிளேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் பிளேட் எல்லாமே இருக்கு. சோ அவங்க பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது நம்ம வந்து எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் அக்கௌண்ட்ல பண்ணிடுறோம். சோ இப்போ வந்ததை வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து செக் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்றோம். ஓகே ஓகே சார், இந்த பிசினஸ் பத்தி அவ்வளோ டீட்டெயிலா அவ்வளோ அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். எங்க மக்களுக்காக நம்ம பிசினஸ் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? என் பேர் வெங்கடேஷ் ஃப்ரம் ஜெயராம் இண்டஸ்ட்ரி, சீனியர் மேனேஜர் பேசுறேங்க. ஸோ தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கு அத்தனை பேருமே கண்டிப்பா கம்பெனிக்கு வாங்க, கம்பெனி நேரில் விசிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு லீஃப் எப்படி இருக்கு, மிஷின் எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியும். நேரில் வந்து பார்க்கும்போது மிஷின் எப்படி ரன் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க ஒரு தெளிவான ஒரு மைண்ட்ல இருந்தீங்கன்னா தான்
இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ பார்க்குற அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகள். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணுமா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகாலர் எப்பயுமே அவைலபிளாக இருப்பாங்க, உங்களுக்கு எப்பயுமே ஆன்சர் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். மக்களே, இப்போ நம்ம வந்து ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபுல் சர்வீஸ், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பாக்குமட்டை பிளேட்ஸோட சப்ளை, அதோட மிஷினரிஸ், A to Z நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் மேனேஜர் சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம MD சார் என்ன சொல்றாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் ஃப்ரம் ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். நம்ம நிறுவனத்தோட முக்கிய செயல்பாடுகள் குறித்து எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துட்றேன். நம்ம நிறுவனம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகுது. தமிழகம் முழுவதும் நம்ம பாக்குமட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் சப்ளை பண்ணுறோம். இப்போ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம அந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம நிறுவனத்தோட முக்கிய செயல்பாடுகள்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் வந்து நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோம். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். உங்களுக்கு கம்ஃபர்டான ப்ரைஸில் அந்த மிஷின் கண்டிப்பாக கிடைக்கும், வித் நல்ல குவாலிட்டியோட கிடைக்கும். உங்கள் இடத்துல மிஷின் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் அண்டு ட்ரைனிங்கை நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். 2 லேடிஸ் இருந்தாலே போதும், இந்த பிஸ்னஸ் வந்து அழகாக அவங்க அந்த மிஷினரி ஆப்ரேட் பண்ணி பண்ணலாம். கூடவே மிக முக்கிய ஒரு செயல்பாடாக நம்ம வருடம் முழுவதும் உங்களுக்கு தேவையான பாக்கு மட்டைகள் சப்ளை பண்ணுறோம். நீங்கள் தயாரிக்கக்கூடிய அத்தனை தட்டுகளையும் நாங்களோட ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனமே திரும்ப எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் இடத்துல மார்க்கெட் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தரோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மிஷினுக்கு தேவையான என்டையர் இயருக்கு உண்டான சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். முழுக்க ஒரு மிகுந்த நம்பகத்தன்மை கொண்ட நிறுவனம் நம்ம ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனம். ஸோ நீங்கள் புதுசாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா கம்பல்சரி சேலத்தில் கண்ணங்குறிச்சியில் இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் பார்க்கலாம், லீஃப் பார்க்கலாம். தென் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய சப்சிடி, பேங்க்கில் கிடைக்கக்கூடிய லோன்ஸ், இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் எங்கள் எம்ப்ளாயிஸ் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே டெமோ மிஷினில் நீங்கள் மிஷினை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம பிளேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ஒரு குவாலிட்டியான பிளேட்டை நம்ம எப்படி எடுக்கலாம், இந்த பிளேட்டுக்கான டிமாண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு நிறுவனத்தில் எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபோன்லேயே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றலாம் எதுவும் கிடையாது. ஃபோனில் உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களும் நாங்கள் கொடுத்துருவோம். நிச்சயம் எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு முழுக்க நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நிறுவனம் ஜெயராம் இண்டஸ்ட்ரி சேலத்தை தலைநகரமாக கொண்டு உள்ளது. சேலத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறுவனம் இருக்குது. நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவசியம் நம்ம நிறுவனம் வாங்க, சந்திக்கலாம். நன்றி.